ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வேஸ் ஆகட்டும், ரோட்ஸ் ஆகட்டும், ஹைவேஸ் ஆகட்டும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கம்பெனியோட டீடைல் அனலைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்க. புதுசாக வந்தவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனி. இவங்க வந்து மெயினாக வந்து ஹைவேஸ், ரோட்ஸ் அண்ட் இரிகேஷன், அர்பன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பிரைமரியா பார்த்தோம்னா ரோட் அண்ட் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்களோட ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆர்டர் புக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இவங்களோட கிளைண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்ஏஎம் ப்ராஜெக்ட்ஸ் வைஸாக பார்க்கும்போது 41% வந்து இவங்களோட கிளைண்ட் இருக்காங்க. ஹெச்ஏஎம் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து 7% பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2% இருக்குது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் ஆர்டர் புக் பார்த்தோம்னா ரோட்ஸ், அதாவது ஹெச்ஏஎம் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் வந்து 41% வந்து அவங்களோட ஆர்டர் புக் இருக்குது. அதாவது அதர் ரோட்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் வந்து 13%, அண்ட் பைப்லைன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் வந்து 20%, அண்ட் இரிகேஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து 26% இருக்கு. ஸோ இவங்களோட டிசம்பர் 31, 2024 ஆர்டர் புக் எவ்வளவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5517 கோடிக்கான ஆர்டர் புக் வந்து அவங்ககிட்ட இருந்திருக்கு. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெட் சேல்ஸ் வந்து 2016 1192 கோடியா இருந்த நெட் சேல்ஸ் வந்து லாஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா 5192 கோடியா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதுமாரி ஈபிட்டாவும் பார்த்தீங்கன்னா 172 கோடியிலிருந்து 1778 கோடியாகவும், அவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 112 கோடியிலிருந்து 1200 கோடி அப்படிங்கிற மாதிரி நல்ல கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட ப்ராஃபிட், ஈபிட்டா, நெட் சேல்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் வந்து 765 கோடியிலிருந்து 4429 கோடியாகவும், அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 15%லேருந்து 24%ஆகவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 49 கோடியிலிருந்து 777 கோடியாக வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட கீ ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன் ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டர் புக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்தியான ஆர்டர் புக்காக இருக்குது. ரெவன்யூ வந்து இன்னுமே ஜென்ரேட் ஆக ஹை விசிபிலிட்டி தெரியுது. ஸோ இவங்களோட டெப்ட்னு பார்க்கும்போது லோவாக இருக்குது. இவங்களோட ஸ்ட்ராங் ஃபினான்ஷியலை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட டெப்ட் வந்து ரொம்பவே லோவாக தெரியுது. இவங்களோட மேனேஜ்மெண்ட் டீமும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க. இந்த கம்பெனியோட வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து மெயினாக வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கமாடிட்டியோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்னால இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எல்லாமே இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஸ்பெண்டிங் வந்து அதிகப்படுத்தும் போது இந்த கம்பெனி வந்து அது மூலயமா பயன்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்ஸ், அதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலயமாவும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. த்ரெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலாரிட்டி சேஞ்சஸ் அண்ட் லேண்ட் அக்வைசேஷன் சேலஞ்சஸ் எல்லாமே இவங்க வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இவங்க லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேயர்ஸ் கூடயும் கம்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்கனாமிக் டவுன் டர்னில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்பெண்டிங் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் வந்து 48.81%, டிஐஐ வந்து 29.7%, பப்ளிக் வந்து 14.49% அண்ட் எஃப்ஐ வந்து 6.99% வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட காம்படிட்டர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லாசன் அண்ட் டியூப்ரோ, பிஎன்சி இன்ஃப்ராடெக், என்சிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இவங்களோட கீ காம்படிட்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட கீ கிளைண்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட கீ கிளைண்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதாவது NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் பாடிஸ், அதாவது கர்நாடகா ஸ்டேட் ஹைவே இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே இவங்களோட கீ கிளைண்ட்ஸாக இருக்காங்க. பிரைவேட் செக்டர்லன்னு பார்க்கும்போது GMR ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், இன்ஜினியர்ஸ் இந்தியா அண்ட் NMDC இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பிரைவேட் செக்டரில் இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரோட் அண்ட் ஹைவேஸில் வந்து EPC ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹைவேஸ், ஃப்ளைஓவர், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. BOT அண்ட் HAM ப்ராஜெக்ட்ஸும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இரிகேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ், டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ், கேனல் இதெல்லாமே வந்து இவங்க ப்ராஜெக்ட்ஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பைப்லைன் அண்ட் அர்பன் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதர் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் அம்யூனிட்டிஸ்க்கு தேவையான அதர் ப்ராஜெக்ட்ஸும் அக்கேஷனலாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஃபியூச்சர் அவுட்லுக்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை க்ரோத் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து இவங்களோட க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். அதேமாதிரி ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹைவே கான்ட்ராக்ட்ஸ், அப்புறம் இரிகேஷனுக்கு ரிலேட்டடான அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு வந்து இன்னுமே பாசிட்டிவாக அமைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.
சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலாரிட்டி அண்ட் லேண்ட் அக்வைசேஷன் இஷ்யூஸ் மூலமா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸோட எக்ஸிகியூஷன் வந்து இன்னுமே டிலே ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களோட மார்ஜினை வந்து இம்பாக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட ஓவர்வியூ. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் growth அண்ட் ஸ்ட்ராங் ஆர்டர் புக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து என்ன கம்பெனியை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.